துவாதேசி ஆரம்பித்தாச்சு. நம்ம இன்றைக்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதேசியில் உங்களுக்கு துளசி கல்யாணம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். மொட்டை மாடியில் துளசி வனமே இருக்கும். அதனால் மொட்டை மாடிக்கு இந்த துளசி வனத்தில் தான் நான் பெருமாளை வச்சு இன்றைக்கி துளசி கல்யாணம் பண்ண போகிறோம். பாப்போம்மா, பெருமாள் நம்மக்கிட்ட இன்றைக்கி நெல்லி குச்சி கிடையாது. ஸோ பெருமாளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி துளசி கல்யாணம் பண்ண போகிறோம். மணப்பலகையில் நான் எல்லாமே கோலம் போட்டு மாக்காலம் போட்டு வச்சாச்சு. துளசி தாயார் நம்ம பூமாதேவி தானே, பூமாதேவியினுடைய பாதத்தை எடுத்து வச்சாச்சு. நெல்லி விளக்கு முக்கியம், நெல்லி விளக்கு. இது ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா காற்று செமையாக அடிக்குது. ஏன்னா மொட்டை மாடி துளசி தோட்டத்து இல்லையா, அதனால் மேலே அடி வச்சு பார்ப்போன்னு எடுத்துகிட்டு வந்தேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் சாஸ்திரத்துக்கு எரிஞ்சால் போதும், ரொம்பலாம் எரியாது. அது இருக்கட்டும், நம்ம எண்ணெயில் நினச்சி தானே வைக்கிறோம், கொஞ்சம் நேரம் தான் எரியும். இப்போ நம்ம துளசி மாடத்தில் நெல்லி விளக்க நம்ம வச்சாச்சு. நிறைய துளசி தான், இந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு துளசியாக தான் இருக்கும். அதுக்கடையில் தீப தூபத்துக்கு நம்ம சாம்பிராணி வச்சு மேலே ஒரு பெரிய கற்பூரம் வச்சா எரிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா காற்று அடிக்குது இல்லையா, அதனால் அது பாட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். நெல்லி விளக்கு சாஸ்திரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் எரிஞ்சால் போதும். இப்போ நம்ம விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போதே பஞ்சத்திரி மாலையை 2 பேருக்கும் அப்படியே சேர்ந்த மாதிரி பஞ்சத்திரி மாலை போட்டுக்காங்க. நான் மஞ்சள் கலர் பஞ்சத்திரி மாலை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் தாலி சரடு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் பெருமாள் துளசி தாயார் கட்டுற மாதிரி நினச்சி நீங்கள் தாலி சரடு கட்ட வேண்டியதாங்க. இதுதான் உங்களுக்கு துளசி கல்யாணம். எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். ஆலத்தையும் ரெடி பண்ணி வச்சு பெருமாளுக்கும் துளசிக்கும் தாயாருக்கும் உங்களுக்கு துளசி கல்யாணம் இனிதே நடைபெற்றது. துளசி வனத்திலே நம்ம இன்றைக்கி பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நம்ம துளசி தாயாருக்கு இந்த பூமாதேவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ சந்தோஷம் தெய்வங்களுக்கு. யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம், செய்வோம், பேசுவோம், நல்லதே நடக்குங்க.